இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து கூட இருந்தால் அப்பவும் சந்தோஷமாக தான் இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசுகிறார். அவர் நம்மோடு பேசுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. இப்போ பின்னால் பார்க்குறீங்கள, ஒன்று எழுதியிருக்க 40 குறித்து காட் இஸ் ஃபெய்த்ஃபுல், தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு எழுதியிருக்குதுல்ல. என்ன காரியம் தெரியுமா? 1978 2018 குறிக்கப்பட்டிருக்கல 40 வருடங்கள். 1978 தான் இயேசுடிக்கிறார் ஊழியம் ஒரு ஜெபக்குழுவாய் ஆரம்பிக்கப்பட்டார். 2018 40வது வருஷம் ஊழியத்தை நடத்தி வந்ததை நினைவு கூறும்படி இந்த காரியம் செய்து வைக்கப்பட்டு இருக்கிறாரு. இதில் என்ன காரியத்தை அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய திறமை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய பிரயாசம், நம்மப்பட்ட கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. இதற்கு காரணமே தேவன் உண்மை உள்ளவர். அவர் எனக்கு வாக்கு கொடுத்தா நான் கூட இருப்பேன், நான் நடத்துவேன். அவர் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில்லை, என்னை பாதுகாத்து நடத்துவதில்லை. அதனால் நான் திரும்பி பார்த்தா என் திறமை, என் முயற்சி, என்னுடைய பிரயாசம் ஒன்றில் தேவன் உண்மை உள்ளவர். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதனால்தான் நான் நிற்கிறேன். அதை நான் உணர்ந்து கொள்ளும்படி இந்த ஊழியம் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறதுனால தான் இந்த ஊழியம் ஆசீர்வாதமாய் நிலை நிற்கிறது என்பதை வெளிப்படுத்தும்படி இது இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே ஆண்டவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார்ல, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதுனால தான் நம்ம நிர்மூலமாக இருக்கிறோம். அதை நினைத்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும். சரியா? சரி, இப்போ லூக்கா 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 50வது வசனத்தில் அவருடைய இரக்கம், கர்த்தருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தேவனுடைய இரக்கம் இது ரொம்ப முக்கியம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம் அது நம்ம மேலே இருந்தாலே போதும். ஆண்டவரே என் மேலே இரக்கமாயிரும், ஆண்டவரே என் மீது கிருபையாயிரும், ஆண்டவரே எனக்கு மீது தயவாயிரும். அப்போ தேவனுடைய அந்த இரக்கம் இருக்கு பாருங்க, அவர் இரக்கமுள்ள தேவன். ஆனால் நம்ம மீது இரக்கம் காட்டணும். அப்போ தேவனுடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். யார் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறாங்களோ அவங்க மேலே தேவனுடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாக இருக்குமா. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அவங்க பிள்ளைங்க தலைமுறையாக தேவனுடைய இரக்கம் அந்த ஆசீர்வாதம் தொடரும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நீங்கள் தேவனுக்கு பயந்து நடந்தாதான் உங்கள் பிள்ளைகளும், பிள்ளைகளின் பிள்ளைகளும், அவங்க பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்க முடியும். இந்த தேவனுக்கு பயம் இல்லாமல் சில திமிர நடப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க நிமித்தம் பிள்ளைகளுக்கு சாபம் வந்து குடும்பங்கள் நிறைய கஷ்டப்படுகிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ ஆசீர்வாதமோ சாபமோ உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவுடைய வழிகளில் நடந்தால் இரக்கம், ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் தேவனை விட்டு விலகி தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை செய்தால் சாபம் தலைமுறை தலைமுறையை தொடர்ந்து விடும். அதனால் ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து நடக்கணும், உங்கள் இரக்கம்தான் என்னுடைய குடும்பத்தின் மேலே, எங்கள் தலைமுறையில் இருக்கணும்னு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அவர் உண்மையுள்ள தேவன். நீங்கள் உண்மையாக ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் உண்மையுள்ள தேவனாக இருந்து தலைமுறை தலைமுறைக்கும் ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் இருக்கிறேன், நான் குறைவுள்ளவன், குறைவுள்ளவன், என்னை மன்னிச்சிருங்க. நான் உமக்கு பயந்து நடக்கணும், உமக்கு பிரியமில்லாத எதையும் செய்யக்கூடாது. உங்களுடைய இறக்கம் தான் எங்களுக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வேணும். தலைமுறை தோறும் அது தொடரணும். அதுக்காக நான் கர்த்தருக்கு பயந்து நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.